ஒருவன் தனது கிணற்றை ஒரு விவசாயிக்கு விற்றான். வாங்கிய விவசாயி அடுத்த நாள் கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுக்க அவளுடன் கிணற்றுக்கு வந்தான். அப்பொழுது விற்றவன் அங்கே நின்று கொண்டிருந்தான். விவசாயி தண்ணீரை எடுக்க விடாமல் தடுத்தான். விவசாயிக்கு கோபம் வந்தது. எனக்கு கிணற்றை விட்டு அதிலிருந்து தண்ணீர் எடுக்க விடாமல் செய்கிறாயே என்று விற்றவனை கோபத்துடன் கேட்டான். விற்றவன், ஐயா, உமக்கு நான் கிணற்றை மட்டும்தான் விற்றேன், அதிலிருந்து தண்ணீரை அல்ல என்று தர்க்கம் செய்தான். விவசாயி குழப்பத்துடன் கோபத்துடனும் நீதிபதியிடம் சென்று முறையிட்டான். நீதிபதி இருவரையும் அழைத்து இருவர் பக்கத்து நியாயத்தையும் விசாரித்து பின்னர் கிணற்றை விற்றவனிடம், நீ கிணற்றை விட்டபடியால் அது உன்னுடையதல்ல, அதில் உனது தண்ணீரை இன்னமும் வைத்திருப்பது தவறு. உனக்கு அதில்தான் தண்ணீர் சேமித்து வைக்க வேண்டுமென்றால் விவசாயிக்கு அதற்கான வாடகையை தினமும் கொடுத்துவிடு. இல்லையென்றால் கிணற்றிலிருந்து உனது தண்ணீரை எடுத்துக்கொண்டு உடனே வெளியேறு என்று தீர்ப்பு கூறினார். விற்றவன் தலை குனிந்து கொண்டே தனது தவறுக்கு மன்னிப்பு கோரி விட்டு விவசாயி கிணற்றிலிருந்து முழு பலனையும் அனுபவிக்க சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான். நன்றி, வணக்கம்.